வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ராம் ராம் ஜெயராம். எம்கேடிகேல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டியான பட்வான் பட்டு கதையை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் ஒரு பீ கதை தான் சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலி இந்த கதை ஒரு நல்லா இருக்கும். இது எப்படி சொல்ல போனோன்னா, நான் ரொம்ப இழுக்கல இந்த கதையை, 2 பாட்டாக சொல்ல போகிறேன். இந்த பார்ட் 1 நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு பார்ட் 2 புரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்ட் 1 பாருங்கள், அதுக்கப்புறம் பார்ட் 2 நான் போடுறேன். இது ஒரு கிராமம் மாதிரி ஒரு ஊர். இந்த ஊருக்குள்ளே ஒரு ஃபேமிலி இருக்குது, ஓகேவா? அந்த ஃபேமிலி 5 பேர் இருக்காங்க. அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, சின்ன தம்பி, ஓகேவா? அத்தனை பேர் இருக்காங்க. இதில் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, ஓகேவா? அவங்க அப்பா வேலைக்கு போகிறாரு. அந்த வேலைக்கு போயிட்டு அவங்க அப்பா வந்துட்டானே இதுமாரி நார்மலாக எங்கள் வீட்டில் எப்படி ரொட்டீன் போனால் எல்லாருமே காலையில் எழுந்திக்குவாங்க, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, அப்பாலாம் வேலைக்கு போவார். அப்படி தானே எல்லா வீட்லேயும் இருக்கும். அதே மாதிரி இந்த கிராமத்துலேயும். ஆனால் என்னன்னா, இவங்க அப்பாவோட வேலை இடம் ரொம்ப தூரம். அந்த கிராமத்துலேருந்து ஹைவே எடுக்கிறதுக்கே அந்த கிராமத்தை தாண்டி தான் அவர் அந்த ஹைவே லாங் ரோட்டை எடுக்கணும். அங்கேருந்து போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால பிள்ளைங்களை விட்டுட்டு இவர் போகிறதுக்கு அந்த கிராமத்தில் ஆக்சுவலி இப்போ எங்கள் மலேசியா, இந்தியாவில் எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. இப்போ நம்ம இப்போ மலேசியா, இந்தியாலாம் இப்போ இந்தியாவில் பஸ் அந்த மாதிரி ஏற்றிட்டு போவாங்க. இங்கே எப்படின்னா காடி அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும், வெயின்லாம் இருக்கும், பஸ்ஸும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆனால் அந்த கிராமத்தில் ஒன்றுமே இல்லை. அங்கே பக்கத்தில் கடை வேணுன்னா கூட லாங்காக போகணும். அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த காடை தாண்டி தான் நம்ம எங்கே போகிறதுனாலும் போகணும். அப்போ இந்த அப்பாவும் என்ன பண்ணுறாரு, வெள்ளைன்னு ஏஞ்சிடுவாங்க. அவங்க ஏஞ்சி அவங்களெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த கிராமத்துலேயே எல்லா வீட்லேயும் ஒரு ஆள் அந்த மாதிரி தான் சம்திங் இருப்பாங்க. அப்போது பக்கத்து வீட்டில் பாட்டி அம்மா பாட்டியும் ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் இருக்காங்க. அப்போ இவங்க ஆனால் புதுசாக தான் இந்த ஃபேமிலி இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டவுனில் இருந்திருக்காங்க. அப்போ இங்கே குடி வந்தோடனே அந்த பாட்டிக்கிட்ட சாவி இருக்குது. பாட்டிக்கிட்ட அந்த சாவி கேட்டிருக்காங்க. அந்த ஓனர் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க, சாவி தெரியுங்களான்ட்டு. கொண்டாடு, சாவி தெரியுங்களா கேட்டேனே இந்த பாட்டியும் என்ன பண்ணாங்க, சரி அந்த ஓனர் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியும் தந்துடுறாங்க. இவங்களும் சரின்னு தங்குறாங்க. ஒரு நாள் போகுது, ஓகேவா? ஒரு நாள் அந்த நைட் அவங்க தூங்கி ஏஞ்சிக்கிறாங்க. மறுநாள் என்ன நடக்குதுன்னா என்ன நடக்குதுன்னா, காலையில் எல்லோரும் ஏஞ்சிக்கிறாங்க. யாரும் வேலைக்கு போகல, யாரும் ஆஃபீஸ்க்கும் போகல. யாரும் ஸ்கூல் போகல, யாரும் ஆஃபீஸ்க்கும் போகல. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு தானே அவங்க அப்பா வேலைக்கு போகணும். அதனால் இவங்க நார்மலாக டவுன் சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷம் போயிடலாம். டக்குன்னு காடினா அப்படியே வேகமாக போயிடலாம், மோட்டர்னா அப்படியே வேகமாக போயிடலாம். அதனால் இப்போ இந்த காடெல்லாம் தாண்டி போகணுன்ட்டு இவங்களுக்கு கஷ்டமாயிடுது. லேட்டாக ஏஞ்சிட்டாங்க. நார்மலாக டவுனில் அப்படி தானே நம்ம படுத்துட்டு நம்ம எந்த நார்மல் டைமுக்கு ஏஞ்சிக்கிறோமோ அந்த டைமுக்கு தான் டெய்லி ஏஞ்சிக்கணும். அதே பழக்கிறோம், டெய்லி ரொட்டீன் ஆயிரும். அந்த மாதிரி இவங்களுக்கும் ஆயிடுது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா எல்லாருமே ஓகே இன்றைக்கி யாரும் ஸ்கூலுக்கும் போவேனே, யாரும் வேலைக்கு போவேனா, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம், டைடாக வேறு இருக்காங்கன்னு ட்ராவல் பண்ணிட்டு வீடெலாம் தேடி நம்ம இன்றைக்கி எங்கே ஸ்டே பண்ணி நம்ம லாரிக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ராத்திரி வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, நாளைக்குலேருந்து பிள்ளைங்களையும் என்னையும் காலையிலேயே எழுப்பிடுங்க, எல்லாருமே வெள்ளனே எழுந்திரிச்சிடுங்க, அப்போ தான் உங்களாலையும் என்னாலையும் ஸ்கூலுக்கும் வேலைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சரி நாளைக்கு காலிலேருந்து அலாம் தானே எல்லா வீட்லேயும் நம்மளும் அந்த மாதிரிலாம் வைக்குவாங்க, அந்த அலாம், அந்த அடைக்கிற அலாமு, ஃபோன் அலாமு இதெல்லாம் தானே வந்து அலாம் இது பண்ணிடுறேன்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க அப்பாவும் சரி ஓகே சாப்பிட்டுட்டு எல்லோரும் மங்களாக கழுவிட்டு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு எல்லாருக்குமே ஒரே ரூமை அவங்க அப்பா அம்மா அந்த குட்டி தம்பின்னு சொல்ல குட்டி தம்பி அந்த பையன், இந்த 3 பேர் ஹாலில் தான் வந்து வெளியே தான் வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் அந்த வீட்டில். ஒரே ஒரு ரூம் வெளியே தான் வந்து அவங்களோட என்ன சொல்லுது அவங்களோட 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க இருக்குங்களே, அவங்க அந்த கேர்ளும் பாயும் வந்து வெளியே படுத்துக்குவாங்க. ஒருத்தர் வந்து கீழே இங்கிட்டு பாய், ஒருத்தர் வந்து இங்கே பாய் போட்டு, ஏன்னா அந்த கிராமத்துலாம் பாய் தானே போடுவாங்க, கட்டில் கூட அந்த அந்த என்னமோ பின்னிருப்பாங்களா அந்த கட்டில் தானே இருக்கும், அந்த அந்த காலம், அதாவது அந்த கிராமத்தில் அந்த மாதிரிலாம் அப்படி தானே வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இவங்க சரி அப்படியே படுத்துடுறாங்க. படுத்துட்டு மறுநாள் வந்து காலையில் ஏஞ்சி வேலைக்கெலாம் போகிறாங்க. அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு திருப்பியும் வந்துட்டான்னு தான் சொல்கிறாரு. எல்லாருமே கூலிக்கு போயிட்டு கால் கையெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட உட்காருங்கன்னு. அப்போ வந்து இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து மறுநாள் வந்து படுத்துடுறாங்க. படுத்துட்டு சாப்பிட்டு அதே மாதிரி ரொட்டியெல்லாம் முடிச்சுட்டு படுத்துடுறாங்க. படுத்துட்டு மறுநாள் ஏஞ்சானியாக தெரியுது காடி வந்து வீணாயிடுச்சு, அதாவது டயர் வந்து ஓட்டையாயிடுச்சு. அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து டாக்ஸி கிராப் ஏதாச்சும் இருக்குமான்ட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. முதல்ல இவங்க ஃபோனில் பார்க்குறாங்க, ஃபோனில் லைனும் கிடைக்கல, அங்கே வந்து கிராப் எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது. பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, இங்கே அதெல்லாம் கிடைக்காதுமா, இங்கே வந்து நடந்து தான் போவாங்க எந்த இடத்துக்காக இருந்தாலும், நீங்கள் தான் இந்த கிராமத்துலேயே வந்து காடி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்றாங்க. அப்போ வந்து அவங்களும் வந்து அப்படின்னு வந்து ஷாக் போய், ஏன்னா அவங்க இது வரைக்கும் கிராமத்தில் வந்து வாழ்ந்ததே இல்லைல்ல, அதனால. அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படி இப்படின்ட்டு நடந்து ஸ்கூல் போயிடறாங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் வந்து இங்கே தான் இருக்கு, அந்த காடு தாண்டி ஒரு கொஞ்சம் 1 மீட்டர் கூட இருக்காது, நடந்து ஒரு 5 மினிட் 2 மினிட்ஸில் போயிடலாம் அந்த அளவுக்கு. ஆனால் ஒரு வேலை தான் வந்து கொஞ்சம் தூரம். அப்போ வந்து அந்த பாட்டி அம்மா கிட்ட கேட்குறாங்க, அந்த ஐவி சைடில் அந்த கடலாம் இருக்கும்ல, அங்கே கூட வந்து எந்த ஒரு இடமே வந்து அதாவது கிராப் எதுவுமே கிடைக்காதான்ட்டு. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, அங்கே வந்து ஒரே ஒரு டாக்ஸி தான் நிற்கும், அந்த டாக்ஸி ஒண்டி தான் கிடைக்கும், ஆனால் அந்த டாக்ஸி இப்போ இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அங்கே நிறைய ஆள் போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு இவங்க வந்து அந்த பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் விடுறதுக்கு இவங்க அம்மாவை அனுப்பிச்சிட்டு அவங்க அப்பா வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விடுன்னு போகிறேன். போயிட்டு அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இந்த அம்மா ஒண்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்க்கலாம்.